தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 123வது பிறந்த நாளை இந்த நாளில் பள்ளி மாணவர்களோடும் விளையாட்டு வீரர்களோடும் ஆசிரியர் பெருமக்களோடும் நம்முடைய சமுதாய உறவின் முறையுடைய தலைவர்களோடும் நிர்வாகிகளோடும் நம்முடைய சமுதாயத்தினுடைய பெரியவர்களோடும் மிக சிறப்பான முறையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இன்றைய தினத்தில் அவருடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் கொண்டாடுகின்றோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய பாரம்பரியத்தின்படி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்குவது நம்முடைய வழக்கம். அந்த வழக்கத்தின்படி குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய மாநில மகளிர் அணி தலைவர் திருமதி பிரேமா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மாநில மகளிர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ஆசா விண்ணரசி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய கல்விக்குழுவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற திருமதி கோபிகா ராணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் நம்மளோடு வருகை தந்து இந்த விழாவினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க இருக்கின்றவர் வருகை தந்திருக்கின்ற திருமதி விஜயா நாகராஜன் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்க அழைக்கின்றோம். அவர்கள் யார் என்பதை என்னுடைய தொடக்க உரையிலே உங்களுக்கு தெளிவாக பேசுகின்றேன். முதல் கட்டமாக நம்முடைய விழாவின் தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றி தொடங்குவோம். பாண்டியனார் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் நெருங்கிய நண்பர் அண்ணன் சீனிநாடார் அவர்களை வருகிறார் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற இந்திய நாடார் பேரவையினுடைய தலைவர் நண்பர் அண்ணன் ஜேடிஆர் சுரேஷ் நாடார் அவர்களை வருகை தருமாறு அழைக்கின்றேன்.
அவர்களோடு நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இந்த இயக்கத்தை முதலில் தொடங்கி வைத்த ராயகிரி முன்னாள் உரையுடைய தலைவரும் எங்களுடைய தமிழ்நாடு நாடார உறவியல் முறைகள் கூட்டமைப்பினுடைய மாநில கல்விக்குழுடைய தென்மண்டலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அண்ணாச்சி அம்மையப்பன் அவர்களை வருகிறார் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களோடு தோளோடு தோள் நின்று எப்பொழுதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணாச்சி டிஎன்யூ கல்விக்குழுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணாச்சி சோழராஜன் அவர்களையும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிந்து மரியாதை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன்.